உனக்கு என்னப்பா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற? உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க? கேமரா நீ வச்சிருக்கியா? நீதான் கேமராமேன். சிஸ்டம் நீ வச்சிருக்கியா? நீதான் எடிட்டர். என்ன கதை இது மட்டியா இருக்கு? ஷார்ட் ஃபிலிம்க்கு எதுக்கு இவ்வளவு ப்ரமோஷன்? படம் சூப்பரா இருக்கு. தமிழ் சினிமால அடுத்த திவாகர் நீதான். ப்ரோ உங்களுக்கு கதை எழுதி வராது, வேற கதை எழுதுங்க ப்ரோ. படம் நல்லாவே இல்ல, கேவலமா இருக்கு. அப்புறம் என்ன, படம் யூடியூப் ரிலீஸ் பண்ணா காசு வரும். ஆக்சுவலி நீங்க சினிமா கேமரா ட்ரை பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. என்ன ப்ரோ படம் எடுத்திருக்கீங்க? பேசாம கேமரா ரெண்டுக்கு எடுத்துடலாமா? இல்ல ஷூட் தாஜ்மஹால் கிட்ட வச்சுக்கலாம். நீங்க டைரக்டரா ஆக்டரா? நீங்க வெளிய போனா பொழைச்சுக்குவீங்க, நொட்டுவோம். எப்படிடா பொழைச்சுக்குவோம்? எவ்வளவு காம்படிஷன் தெரியுமா வெளியே? ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் ஈஸியா நினைச்சிட்டீங்களா? சொல்லலாம் ஈஸியா. நான் அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த திவாகர், அடுத்த வாட்டர்மெலன் ஸ்டார் நான் சொல்லுவேன் ஈஸியா. நடக்குமா? டைமுக்கு வர மாட்டானுங்க, சொன்னதை செய்ய மாட்டானுங்க, ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத பண்ண மாட்டானுங்க, பல இதுவும் பண்ணுவானுங்க. சும்மா எடுத்தோன்னெல்லாம் வந்து சங்கர் ராஜமௌழி மாதிரிலாம் எடுக்க முடியாது. புரியுதா? என்னோட வழி ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தெரியும் என்னோட வழி என்னன்ட்டு. யார் வேணா எல்லா ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் வந்துட்டு டான்ஸ் ஆடுறது எல்லாத்தையும் வந்து லைக் போட்டுடலாம். ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி ஒரு 2 லைக் வாங்குறதான் கஷ்டம். புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. டாடா பை, see you. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பை. ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு.